ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நீவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்புலேருந்து ஏழாவது பாடம் சான்றோர் மொழி அப்படிங்கிற ஒரு இனியவை 40 தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? பார்க்கலாம். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. மிக்காரைச் சேர்தல் மிகமான முன் இனிதே. மிக்காரைச் சேர்தல் மிகமான முன் இனிதே. எழுதுணையாயினும் இரவாது தானியதல். எழுதுணையாயினும் இரவாது தானியதல் எத்துணையும் ஆற்ற இனிதே. எத்துணையும் ஆற்ற இனிதே. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே. எழுதுணையாயினும் இரவாது தானியதல் எத்துணையும் ஆற்ற இனிதே. பூதன் சேந்தனார் அப்படிங்கிறவர் தான் இந்த இனியவை 40 பாடலை எழுதியவர். அதாவது பாடலோட அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, கற்றவர்களின் முன் தான் கற்ற கல்வியை கூறுவது இனிமையானது. அதாவது நல்ல கல்வி அறிவு உள்ளவர்களிடம் தான் கற்ற கல்வியை கூறுவது மிகவும் இனிமையான ஒரு விஷயம். அறிவியல் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது மிகவும் இனிமையானது. அறிவியல் மேம்பட்டவர்கள்னால் அறிவியல் தொழில்நுட்பத்துடன், அதாவது சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுடன் சேர்ந்து இருப்பது மிகவும் இனிமையானது. அதாவது புத்திசாலிகள். அறிவியல் மேம்பட்டவர்கள்னால் யார்? மிகவும் புத்திசாலிகள் என்று பொருள். எல் அளவு சிறியதாயினும் தான் பிறரிடம் கேட்டு பெறாமல் பிறருக்கு கொடுத்தல் எல்லாவற்றையும் விட இனிமையானது. அதாவது ஒருத்தவங்கள்ட்ட நாம் ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் கேட்டு பெறுறதை காட்டிலும் நாம் நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுப்பது மிகவும் இனிமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடல்லேருந்து. பொருள் அறிவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்கார் அப்படின்னா அறிவில் மேம்பட்டவர். மிக்கார்னா என்ன? அறிவில் மேம்பட்டவர். எல் துணை அப்படின்னா எள் அளவு. எள் துணைனா என்ன? எள் அளவு. எத்துணையும் அப்படின்னா எல்லாவற்றிலும். எத்துணையும் எல்லாவற்றிலும். மாண்பு அப்படின்னா பெருமை. மாண்புனா என்ன? பெருமை. நூலை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூலை எழுதினவர் யார் அப்படின்னா, இந்நூல் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார் தான் எழுதினார். வாழ்க்கைக்கு நன்மை தரும் இனிய கருத்துக்களை கூறுவது 40 பாடல்களை கொண்டது. எனவே இனியவை 40 என்று அழைக்கப்படுகிறது. இந்த நூல் அதனால தான் 40 பாடல்களை கொண்டதான். அதனால தான் இது இனியவை 40 என்று அழைக்கப்படுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, சரியான விடையை தெரிவு செய்வோமா? பார்க்கலாமா குட்டீஸ்? ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, உரைத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் சொல்லுதல். உரைத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் சொல்லுதல். இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஈதல் என்ற சொல் குறிக்கும் பொருள் கொடுத்தல். ஈதல் என்றால் என்ன? கொடுத்தல். ஈதல் கொடுத்தல். மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, மிக்காரை என்ற சொல்லின் எதிர்ச்சொல்னு பார்த்தீங்கன்னா அறிவிலாதார். மிக்காரை என்ற சொல்லின் எதிர்ச்சொல்னு பார்த்தீங்கன்னா அறிவிலாதார். நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா, இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள். இரவாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறரிடம் கேட்டு பெறாது. இரவாது அப்படின்னா என்ன? பிறரிடம் கேட்டு பெறாது. அஞ்சாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, சேர்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள். சேர்தல்னா என்ன? இணைதல். சேர்தல் அப்படின்னா இணைதல். சேர்தல் இணைதல். பொருள்பட எழுதி படித்து மகிழ்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
எழுத்துக்கள் வந்து மாறி 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 இருக்குது. அதை நம்ம சரியாக எடுத்து இதில் கீழே இருக்கிற டேஸில் அதை ஃபில் பண்ணிடுங்க. எனக்கு இனிப்பு பிடிக்கும். ஃபஸ்ட்டு கேள்விக்கு பதில் வந்து எனக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னு எழுதிருங்க. ரெண்டாவது கேள்விக்கு உழைப்பு உயர்வு தரும். இரண்டாவது கேள்விக்கு உழைப்பு உயர்வு தரும் அப்படின்னு எழுதிருங்க. மூன்றாவது கேள்விக்கு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்னு எழுதிருங்க. மூன்றாவது கேள்விக்கு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்னு எழுதிருங்க. நான்காவது கேள்விக்கு சுத்தம் சுகம் தரும் அப்படின்னு எழுதிருங்க. நான்காவது கேள்விக்கு சுத்தம் சுகம் தரும் அப்படின்னு எழுதிருங்க. அஞ்சாவது கேள்விக்கு இனிய தமிழில் பேசுங்கள் அப்படின்னு எழுதிருங்க. அஞ்சாவது கேள்விக்கு இனிய தமிழில் பேசுங்கள் அப்படின்னு எழுதிருங்க. கேள்வி பதிலை பார்த்தாச்சு குட்டீஸ். திரும்பவும் இனியவை 40 பார்க்கலாம். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே, எழுதுணையாயினும் இரவாது தானீதல் எத்துணையும் ஆற்ற இனிதே பூதஞ்சேந்தனார் அப்படிங்கிறவர் தான் இந்த இனியவை 40 எழுதியிருக்கார் குட்டீஸ். நல்லா படிங்க. அவ்வளோதான் குட்டீஸ், இந்த வீடியோ முடிஞ்சுது. இதோட இனியவை 40 பாடலையும் பார்த்துட்டோம். இதற்கான கேள்வி பதில்களையும் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.